ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். நல்ல நேரம் பிறந்தாச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேர்மையும் ஒழுக்கமும் வாழ்வின் இரு கண்கள். இன்றைய நாள் விஸ்வாச வருடம் ஐப்பசி 27ஆம் தேதி வியாழக்கிழமை 13/11/2025. மகன் நட்சத்திரம் இன்று மாலை 7:36 மணி வரை சிம்மராசியில் சஞ்சாரம் செய்கிறது. திதி நவமி தேய்பிறை. யோகம் பிராமியம், கரணம் தைதுலம். இன்று சந்திராஷ்டமம் மகர ராசி அன்பர்களுக்கு. நல்ல நேரங்கள் இன்று 10:45 முதல் 11:45 வரை. ராகுகாலம் 1:30 மதியம் முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்று குளிகை நேரங்கள் 9 மணி முதல் 10:30 மணி வரை. அமிர்தாதி யோகம், அமிர்த யோகம். இன்று கீழ்நோக்கு நாள். வாரசூலை தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். ராசி பலன். மேசம். இன்று அன்பு அமைதி நிலைநாட்டும் நாளாக ஒன்று. முக்கியமான காரியங்களில் பொறுமையாக முடிவெடுக்க வேண்டிய நாள். ரிஷபம். பொருளாதார உயர்வு ஒன்று. இன்று தன்னலம் அற்ற செயல்கள் செய்ய சாதகமான நாட்கள். மிதுனம். ஆக்கம் இன்று ஊக்கமும் அளிக்கின்றன. வளமான நாட்கள். இன்று பிரகாசிக்கப் போகிறீர்கள். கடகம். தொலைந்த பொருள் ஒன்று கிடைக்க வாய்ப்பொன்று. புதிய வரவுகள் ஒன்று. இன்று அனுகூலமான நாள். சிம்மம். பிரயாணங்கள் உண்டு, ஆனால் அது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். தொலைதூர பயணங்கள் திட்டமிடல் படி சரியாக நடக்க வாய்ப்புண்டு. கன்னிராசி அன்பர்கள், உங்கள் வாழ்வில் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டீர்கள். முக்கியமாக தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும். துலாம். வரவேற்பும் உற்சாகமும் இரண்டும் கலந்து நடைபெறுகின்ற நாள். முக்கியமாக இன்று புகழ் புரிகிற ஒரு பெரிய சாதகமான நாளாக உண்டு. விருச்சகம். சின்ன சின்ன தொல்லைகளிலிருந்து மீண்டு வர வேண்டிய நாள். ஒரு சில கனவுகள் நினைவாகும். தனுசு. புகழ், வளர்ச்சி, வெற்றி அனுகுணமான நாள். மகரம். ஒரு சில நட்சத்திரத்துக்கு மட்டும் சந்திராஷ்டமம். இன்று பொறுமை காக்கவும் நிம்மதி பெற வேண்டிய நாள். கும்பம். தனயோகம் ஒன்று, வளர்ச்சி ஒன்று, புது நபர்கள் அறிமுகம், தொடர்புகள் நீடிக்க நாளாக உண்டு. மீனம். இன்பகரமான நாள். போட்டி பொறாமைகள் ஒரு சிலருக்கு மட்டும் உண்டு, ஆனால் இறுதியில் வெற்றி. இன்றைய ஆன்மீக பரிகார கோயில்கள். அகோபில வரதராஜ பெருமாள் கோயில். கடன் தொல்லை, எதிரி இவர்களை வெல்லக்கூடிய அனுகூலமான நாள். அனைவருக்கும் வணக்கம்.